வணக்கம் பானு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 4.66 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடத்தையும் 17.4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 சேமிப்பு கிடங்கு வளாகங்களையும் 36.25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 58 நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டடங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் 15.22 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 110 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பேருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 48 நபர்களில் 5 பேருக்கு அடையாளமாக பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். மேலும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா பிள்ளையார்பட்டி கிராமத்தில் 30.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கிராமத்தில் 29.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மினி டைட்டில் பூங்காக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். இந்த முக்கியமான சில கட்டடங்களை திறந்து வைக்க இருக்கிறார். அதே போல பல்வேறு துறை சார்ந்த கட்டடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். பானு.